வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட Sreeshma Maam. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Long time no see. Yes. Hi, hello. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. So we had okay, let me see. Yes. Hi Harish, hi, study with me. Hello. Yes. Hi, hello. Hi pa, hi. Yes. Okay. Start பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? எல்லாரும். How are you, ma'am? Yes pa, I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? Yes. Start பண்ணலாமா? Yes, hi. Yes, சஞ்சனா தேவி. Yes, நான் எனக்கு ஏதோ சரி எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமே, அது என்னன்னு யோசிச்சேன். எஸ் சஞ்சனா தேவி. ஓகே. எஸ். வை மேம். வை. எஸ், கிரேட். ஓகே பஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிருக்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். அண்ட் அப்புறமேல என்னப்பா, உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் இருக்கு. ஸோ இஃப் யூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ், ஸோ உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் கிடச்சிடும். இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். ஓகே. இல்லை, நம்ம வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து நம்ம வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஓகேவா? ஸோ தேர் ஆர் லைக் ஒரு மேஜர் பாயிண்ட் அந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில், லைக் அந்த டொமைன் அண்ட் கோடொமைன் அந்த போர்ஷன் இருக்குது. அதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெரி ஈஸி தான், பட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா வந்து ஃபர்தராக நம்ம வந்து அந்த டொமைன் ரேஞ்ச் பற்றி நிறைய இடங்கள்ல நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. 12th போர்ட்ஸுக்கு வந்து ஆர்டி சர்மா இஸ் குட் புக். அப்புறமேல் இஃப் யூ வாண்ட் இந்த கொஸ்டின் பேங்க் மாதிரி அந்த ஒரு புக் அப்படின்னா எக்ஸாம் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ பிரிட்டி குட் புக். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு எம்சிக்யூலேருந்து அப்புறமேல் வந்து கேஸ் பேஸ்ட் ஸ்டடி வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஃபாலோ தட். Yes, Harish. Yes, definitely I will do it. Okay, so pasangla, these are our Xylem toppers of this year. So I will just quickly tell the courses and then we will go. Okay, so we have a course for Thala Pro Batch, so which is offline tuition class for both JE and NEET படிக்கிற பசங்களுக்கு. So this is for 11th standard. So after your school, like tuition மாதிரி நீங்க வந்து entrance and your boards preparation நீங்க வந்து prepare பண்ணிக்கலாம். So ஜூன்ல இருந்தே classes start ஆயிருக்கு. So if you are a 12th படிக்கிற student and you want to study NEET along with it in online platformல படிக்கணும் அப்படின்னா we have also அதுக்கும் நம்ம வந்து courses வச்சிருக்கோம். So இந்த courses எல்லாமே start ஆயிடுச்சு. So everything is going on. So admission இப்போ ஓப்பன்ல இருக்கு, பட் கொஞ்சம் லிமிடெட் சீட்ஸ் ஐ திங்க். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் 12th படிக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா இது முடிச்சுட்டு நான் வந்து உங்களோட சேட் பார்க்குறேன். ஜஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக். ஓகே, we don't want to, like, if you know. ஸோ 12th படிக்கிற பசங்களா இருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து டியூஷன் மாதிரி ஆஃப்லைனில் இப்போ போத் ஜெய்க்கும் நீட்டுக்கும் நம்ம வந்து கோர்சஸ் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வீக் டேஸ், எல்லா வீக் டேஸ்லையும் உங்களுக்கு கிளாஸஸ் நார்மல் டியூஷன் மாதிரி தான், பட் நார்மல் டியூஷன் மாதிரின்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் யோர் டைம் டேபிள். திஸ் வில் பி யோர் டைம் டேபிள் ஃபார் நீட் அண்ட் ஜெய்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஹாலிடே, அதுவும் ஸ்டடி ஹாலிடே. எவ்ரி சண்டே யூ வில் ஹாவ் அ வீக்லி டெஸ்ட். ஸோ ஹாலிடே இருக்கிறனால இஃப் யூ ஹாவ் அ பேக்லாஸ் நீங்கள் வந்து அதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ். ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் எக்ஸாமினேஷன் ஆப்வியஸ்லி. ஸோ மந்த்லி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், யூனிட் டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி மாக் டெஸ்ட், அப்புறமேலி கிராண்ட் டெஸ்ட், அப்புறம் ஆல் இந்தியா டெஸ்ட், நிறைய டெஸ்ட் சீரீஸ் யூ வில் பி எழுத வேண்டியதாக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து நீட் அண்ட் ஜேஇயோட பேட்டர்னில் தான் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பேனில் மட்டும்தான். அதாவது அந்த ஒரு இப்போ 180 மேம், அப்போ 1 சாப்டருக்கு எப்படி மேம் 180 அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைடா. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீட் பேட்டர்ன்லேயும் ஜேஇ பேட்டர்ன்லேயும் தான் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணும், ஆன்லைனாக ரிப்பீட் பண்ணும் ஃபார் 1 இயர். நான் ரிப்பீட் பண்ணி 1 இயர் எடுத்து நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஆன்லைனாக பண்ணோம் அப்படின்னா we have course for that also. அதுக்கும் அட்மிஷன் இப்போவும் இருக்குது. ஸோ யூ கேன். ஓகே,
ஸோ இப்போ வந்து இல்லை மேம் நாங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே வந்து படிக்கிறோம் அப்படின்னா we have ஆஃப்லைன் சென்டர்ஸ் 3 இடங்களில் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. நம்ம ஆஃப்லைன் சென்டர் வந்து ஹைப்ரிட் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஹைப்ரிட் மெத்தட் அப்படின்னா so that is it's like என்ன சொல்லலாம், so one day you will be in campus studying all offline and all, second day நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆன்லைனில் படிப்பீங்க. தட் இஸ் இன் ஆப் கிளாஸஸ் இருக்கும், நிறைய செஷன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதுக்கூட அதோட அட்வான்டேஜ் என்னன்னா யூ வில் கெட் அ டைம் ஃபார் யுவர் செல்ஃப் டு ஸ்டடி. பர்சனலாக உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூ வில் கெட் அ பிளென்டி ஆஃப் டைம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் அ வெரி என்ன சொல்ல டாப் நாச் மெத்தட் ஐ வுட் சே. ஸோ அதுதான் அந்த ஹைப்ரிட் மெத்தடோட ஒரு அட்வான்டேஜ். யூ கேன் செல்ஃப் அசஸ் யூ, எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல ஐ எம் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஸோ அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு along with the course you will be getting study materials as well. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஆப்புக்கு ஆக்சஸ் இருக்கும், போர்ட் எக்ஸாம் சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கும், ஸ்டடி கிட் இருக்கும், டிபிபி இருக்கும், அண்ட் யூ வில் ஹாவ் ஆல்சோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் as well. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது your parents will also have that knowledge as well. Okay, so these are our courses we are providing, and நம்மளோட offline centers வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இருக்குது பசங்களா. If you have any enquiries regarding the course, இல்லாட்டி ஃபீஸ், இல்லாட்டி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ், how is the எல்லாமே எது வேணாலும் உங்களுக்கு அந்த கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போவோமா? இப்போ வந்து பார்ட் 3ல டுடே நம்ம வந்து composite components of functions. Yes, okay. So today's content okay முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட வரேன். Yes, so okay, DJ Electronics ma'am, miscellaneous questions. Yes, so miscellaneous questions கூட நான் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு thought processல போயிட்டு இருக்கேன். So I will just figure out and next chapterல இருந்து I will implement that. Okay, நம்ம miscellaneous நம்ம வந்து we will do it, Harish, don't worry. So we will do a separate session or something. Okay pa, okay. Yes, Sanjana Devi, I will just inform that. So we are also planning something as well. Okay, so we'll get to know. See focus back. Yes ma'am, yes ma'am, yes Harish. Okay, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ முன்னாடி I will just give you a quick review about relations and functions. பசங்களா எங்க இருந்து ரிலேஷன்ஸ் வருதுடா? டே பசங்களா, A cross B கார்டீசியன் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து ரிலேஷன் அப்படிங்கிற எடுக்கிறோம். ஸோ ரிலேஷன்ல வந்து இட் இஸ் லைக் த ரிலேஷன் பிட்வீன் தட் டூ எலமெண்ட்ஸ், ரைட்? அந்த ரெண்டு எலமெண்ட்ஸுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் தான் நீங்கள் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதுலேயும் டொமைன் அண்ட் ரேஞ்ச் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஐ வுட் சே நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ், வெரி குட் சஞ்சனா தேவி. A cross B இருந்து தான் மேம் நம்ம ரிலேஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டா? ஸோ அதுலேயே வந்து எவ்வளோ ரிலேஷன்ஸ் நம்ம எடுக்கலாம், A cross B எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் குவிக்காக. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக குவிக்காக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ A cross B எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், A cross B எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஓகே, அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறமேல் வந்து ரிலேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ அதுதான் நம்ம வந்து படித்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு செஷன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் யூ ஹாவ் டு நேற்றுக்கு கூட தான் நான் வந்து 10th கிளாஸில் நான் வந்து சொன்னேன். அவங்க கூட கேட்டாங்க, மேம் என்னதான் இந்த ஃபங்க்ஷன்? டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். ஓகே ஃபங்க்ஷன்னா என்ன? நான் வந்து ஒரு சிம்பிளாக இன் ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேபி தட் மேக் சென்ஸ். அப்போ உங்களுக்கே தோணாது, மேம் எங்கே தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. வாட் இஃப் அப்படிங்கிற ஜென்ரல் நாலேஜ். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் we need yes you have to read the NCERT because நீங்கள் வந்து 11th நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் இதெல்லாம் உங்களுக்கு புதுசு இல்லையா? ஸோ வாட் ஐ ப்ரிஃபர் இஸ் தட் இப்போ நீங்கள் வந்து 11th எலாங் நீங்கள் வந்து ப்ராப்பராக படிக்கிறீங்க அப்படின்னா NCERT லைன் பை லைன் நீங்கள் வந்து ரீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா NCERTலேயே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து புதுசாக அவன் அதை படிக்கிறான். ஸோ அவன் வந்து NCERT ரீட் பண்ணால் அவனுக்கு அது கிடைக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க அதை எழுதியிருக்காங்க. ஸோ NCERT இஸ் அ வெரி பெஸ்ட் கைட் ஐ வுட் சே. ஓகே, ஸோ நீங்கள் வேணும்னா அதுவும் புரியல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் RD. ஓகே, RD Sharmaலையும் பிரிட்டி குட், தே ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங் கிளியர்லி.
You completed everything in NCERT. NCERT la yes நம்ம வந்து functions and the graph and the domain and range தான் நம்ம வந்து இன்னும் அதை வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றும் அது நம்ம படிச்சு தான் ஆகணும் because upcoming sessionsல we will be needing that. Okay, trigonometryல some areasல we need that. So அதனால அந்த ஒரு இது ஓகே இதுவே நீங்க வந்து நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் 12th உங்களுக்கு அது தேவை ஸோ அதனால அது சொல்லலாம் அப்படிங்கிறது ஸோ ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா பசங்களா ஸோ ஃபங்க்ஷன் ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயரோட கிராஃப் தெரியுமா எக்ஸ் ஸ்கொயரோட கிராஃப் ஸோ இட் இஸ் லைக் ஓப்பன் பராபுலா ரைட் நீங்கள் வந்து போன கிளாஸ் குவாட்ராட்டிக் இக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்க இல்லையா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி ஓகே சிகான் அது சொன்னால் உங்களுக்கு அது புரியாது ஓகே ஸோ சைன் எக்ஸோட கிராஃப் எடுக்கலாம் Have you learned sin x oda graph? So sin x oda graph எப்படி தெரியுமா இருக்கும்? So it will be like this. ஒரு பீரியாடிக்கா போற இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிராஃப் தான் sin x oda graph. So I am giving some ஒரு சிக்னல் மாதிரி நான் வந்து ஒரு வீக் சிக்னல் I am giving. Okay? So this is a proper physics தான். So அதுலயும் நம்ம வந்து இது யூஸ் பண்றோம். ஸோ இந்த டப்பா என்ன பண்ணும் அப்படின்னா என்ன அதுக்குள்ளார வர சிக்னலை அதை வந்து sin x ஓட சிக்னலை அது மாற்றிடும் ஓகேவா ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி அதவா மாற்றிடும் ஸோ இந்த வீக் சிக்னல் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வழியாக போய் இப்போ திருப்பி கிடைக்கிற இந்த அவுட்புட் இருக்குது இல்லையா ஸோ இந்த அவுட்புட் எப்பவுமே வந்து ஒரு பீரியாடிக் சிக்னலாக தான் வெளியில் வரும் ஓகே ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் ரேஞ்ச் ஓகேவா திஸ் இஸ் ரேஞ்ச் அண்ட் வாட் யூ கிவிங் இன்சைட் இஸ் கால்டு domain. Okay, so this is the x. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்சிஆர்டி மிஸ்லேனியஸ் எல்லாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் நான் இங்கே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே நீங்கள் வேணும்னா எந்த புக்ஸ் வேணாலும் ரெஃபர் பண்ணி ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வில் பி கொஞ்சம் எடக்கு மடக்காக இருக்கும் மற்றபடி வந்து இதே தான் பேட்டர்ன் ஓகேவா அது வந்து நீங்கள் நல்லா படிக்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோ டஃப்பெல்லாம் இருக்காது ஓகே ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் தஸ் போர்ட்ஸுக்கு பேப்பர் போடும்போது அவங்க டாப்பராக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு அவங்க போட மாட்டாங்க அவங்க ஜென்ரலாக தான் போடுவாங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவங்க போடுவாங்க தட்ஸ் ஹவு பேப்பர்ஸ் ஆர் மேட் ஓகேவா ஈவன் வந்து எங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் எங்கள் சார் சொல்லியிருக்காங்க எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர் ஓகேவா இஸ் தான் கிளியர் ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கெட் டென்ஸ் நீங்கள் உங்கள் பார்ட் பண்ணுங்கள் என்சிஆர்டி ஃபுல்லாக முடிங்க மிஸ்லேனியஸ் முடிங்க ஓகே தென் அப்புறமே இது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் போங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே யூ வாண்ட் டு நோ இப்போ வந்து 11th and 12th கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது யூ ஹாவ் டு லிசன் டு த தியரி யூ ஹாவ் டு ரீட் ஓகேவா இப்போ வந்து 10thலலாம் நமக்கு அவ்வளோவா ரீட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஒன் ஷார்ட் ஒரு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு லெக்சர் பார்த்தாலே இட்ஸ் ஃபைன் ஃபார் 10th பட் இட்ஸ் நாட் ஃபார் 11th and 12th யூ ஹாவ் டு ஸ்டடி த கான்செப்ட் ஸோ இங்கே சொல்கிறது கிடையாது இன்னொரு கேஸில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க தே வில் டூ ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் 11th and 12th ஓகே ஸோ டோன்ட் வரி ஏதாச்சும் ஒரு புது கொஸ்டின் ஒரு அட்வான்ஸ் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் ஓகே ஸோ என்சிஆர்டி யூ ஹேவ் டு சால்வ் ஓகேவா சரியா ஸோ இதுதான் பசங்களா ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா ஸோ வாட் யூ கிவிங் இன்புட் தான் வந்து டொமைன் ஓகே அண்ட் இது அவுட்புட் கிடைக்கிறது இல்லையா இதுதான் ரேஞ்ச் ஸோ திஸ் இஸ் இதுதான் ப்ராக்டிக்கலி வாட் இஸ் ஹேப்பனிங் ஓகே ஸோ ஃபங்க்ஷன்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸோ இதுதான் இங்கே பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x ஸோ நான் வந்து டொமைன் கொடுக்குறேன் 1 2 3 ஸோ ரேஞ்ச் வந்து வாட் இஸ் தி அவுட்புட் இல்லைப்பா இப்போ வந்து 12th அதுக்கும் வந்து செப்பரேட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இல்லை ஓகே ஓகே ஸோ இதுதான் தட்ஸ் வாட் ஐ செட் ரைட் நவ் ஸோ அது வந்து நான் ஒரு சிக்னல் வழியாக சொன்னேன் இவங்க வந்து சும்மா அந்த இன்புட் அண்ட் அந்த ரேஞ்ச் வச்சு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் கான்செப்டே ஸோ டொமைன் இப்போ வந்து டொமைன் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ் ஓகேவா எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும் கரெக்டா ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸ் இருக்குது இல்லையா எக்ஸோட வேல்யூ தான் டொமைன் எக்ஸோட வேல்யூ அதுதான் டொமைன் ஓகே எக்ஸோட வேல்யூ தான் டொமைன் அதுதான் நீங்க வந்து இங்க படிக்கணும் எக்ஸோட வேல்யூ தான் டொமைன் ஸோ தட் இஸ் வாட் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க பாருங்க ஸோ ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x இஸ் தி ஃபங்க்ஷன் ஹியர் ஓகேவா என்ன நான் நம்பர் கொடுத்தாலும் அதை டபுள் பண்ணிட்டு அது வெளியில கொடுத்துரும்
Okay, so that is the function. So அந்த machine என்ன பண்ணும், நான் என்ன நம்பர் கொடுத்தாலும் அது வந்து டபுளா வந்து எனக்கு அவுட்புட் கொடுத்துரும், டபுளா எனக்கு ரிசல்ட் தந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு நான் என்னெல்லாம் வேல்யூ, இப்போ எக்ஸோட வேல்யூ நான் வந்து 1 2 3 இல்லாட்டி எக்ஸுக்கு வந்து நான் ஆல் ரியல் நம்பர்ஸ் கொடுத்தாலும் இட் ஷுட் என்ன சொல்ல, அதோட டபுள் தான் வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் வந்து ரேஞ்ச். ஓகேவா? ஸோ வாட் யூ கிவிங் டு த ஃபங்க்ஷன், ஸோ கிவ் பண்ணுறதா எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறது. ஸோ வாட் யூ ஆர் கிவிங் இஸ் தி domain and what you are getting and the f of x ஓட result இருக்குது இல்லையா. so இப்போ வந்து f of 1 கொடுத்தா I have 2 into 1 is equal to 2. so this is a part of range. ஓகே, ஒன்லி ஒரே ஒரு ஆன்சர் மட்டும், ஒரே ஒரு இன்புட் மட்டும் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்காது. we will get lot of outputs from this function. கரெக்டா? ஸோ அந்த அவுட்புட், அந்த அவ்வளோ அவுட்புட் கிடைக்கிறனால தான் நம்ம வந்து அதை லைக் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரேஞ்ச் அப்படிங்கிறோம். ஸோ அதனால நம்ம வந்து சப்போஸ் கர்லி பிராக்கெட்ஸில் இல்லாட்டி க்ளோஸ்ட் இன்டர்வெல்ல இல்லாட்டி ஓப்பன் இன்டர்வெல்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். Yes, exactly Harish. So Harish சொன்னதா x is the domain and 2x is the what, range அப்படின்னு சொல்றாங்க. so 2x, so what is basically 2x, f of x. கரெக்டா? so f of x is the range அப்படின்னு கூட கொஞ்சம் mathematically you can tell. okay, yes, every function follow this, every function எல்லாத்துக்குமே இதே விஷயம் தான் நீங்க வந்து சொல்ல போறீங்க. okay, so நீங்களே வந்து கான்செப்ட் வைஸ் திங்க் பண்ணுங்க. so if I'm giving some input, okay, if I'm giving some input, that is the value of x I'm giving. okay, so something I'm getting outside the என்ன சொல்ல, வெளியில வருது. okay, ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த மிஷினுக்கு அவுட்புட்டா வர்றது தான் ரேஞ்ச். எல்லாத்துக்குமே எவ்ரி ஃபங்க்ஷனுக்குமே இதுதான் இது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஆர்டர்ட் பெயர் வரும்போது, ஆர்டர்ட் பெயர்ல நம்ம வந்து என்ன படிச்ச பசங்களா, ஆர்டர்ட் பெயர்ல ஓகே, தேர் வில் பி ஒரு குட்டி போர்ஷன் தான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். குட்டி போர்ஷன்ஸ் தான் இருக்கும், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டில இருக்குது, அட் தி லாஸ்ட் தேர் வில் பி. ஓகே, லாஸ்ட்ல இருக்க என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் ஐ வில் ஷோ, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர்டர்ட் பெயர் எடுங்க, ஆர்டர்ட் பெயர் எடுங்க. இப்போ பாருங்க, ஸோ இதோட ஆர்டர்ட் பெயர் என்ன பசங்களா, ஸோ எஃப் ஆஃப் 1 கொடுத்தா ஐ வில் கெட் 2. கரெக்டா? ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் 1 and I will get 2, right? so இதோட இமேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டா? 1 ஓட இமேஜ் பாருங்க, 1 ஓட இமேஜ் is 2, which means 1 நான் கொடுத்தா எனக்கு 2 தான் இமேஜா எனக்கு கிடைக்கும், 2 தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆர்டர்ட் பெயர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாருமே டொமைன் அண்ட் செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். image is another word for image. நீங்க வந்து output இல்லாட்டி result அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? is that clear? ஓகேவா ஹாரிஷ்? ஓகேவா? இப்போ புரியுதா ஆர்டர்ட் பெயர்ல எப்படி நம்ம வந்து அது சொல்றோம் அப்படின்ட்டு? ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம இது மேத்தமேட்டிக்கலி இல்லாட்டி ஒரு கொஸ்டின் கொடுத்து வந்துச்சு அப்படின்னா x is the domain and f of x is the output we are getting. ஸோ அதுதான் வந்து range. ஓகே, சரியா? ஸோ we will do a question then. We will do a question. Okay, so here the f of x. so நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்தும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் we will learn. ப்ராப்பர்ட்டிஸ் in the sense அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது. yes, ஓகேப்பா ஓகே yes, study with me. Again I forgot your name. Don't get angry pa, sorry pa. என்னன்னு தெரியல, ஐ எம் கெட்டிங் மெமரி லாஸ், கஜினி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். சஞ்சனா தேவி. எஸ், ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் கால்ட் சஞ்சனா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. எஸ், சஞ்சனா தேவி. எஸ், ஐ வில் ரிமெம்பர் சஞ்சனா தேவி வித் யூ. ஓ, சஞ்சனா தேவி, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஸோ ஹர் நேம் இஸ் ஆல்சோ சஞ்சனா. எஸ், ஓகே. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு இது வந்து இந்த தியரி அப்படின்னு வந்து இப்படி வந்தால் இப்படி தாண்டா அப்படின்னு இந்த தியரிட்டிக்லாம் எனக்கு வந்து இதுல இருந்து சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு என்ன சொல்ல, ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ஒவ்வொரு இதில் தான் வந்து எஸ் ஐ ஹாவ் திஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது தட் ஸ்டடி வித் மீ அண்ட் இன்னொருத்தங்க, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்ட்டு.
Sharmila Devi is also there. Yes, Sharmila Devi and Sanjana Devi. Okay. So over question I will be telling பசங்களா இந்த மாதிரி questions வந்துச்சுனா எப்படி ஆன்சர் பண்றது. Okay. So you have f of x is equal to x minus 1 divided by x minus 3. x minus 1 divided by x minus 3. எப்பவுமே ஒரு function defined இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பவுமே இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அது எல்லாமே இருந்தாதான் அந்த ஃபங்க்ஷன் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாதான் அந்த ஃபங்க்ஷனை பற்றி நமக்கு ஏதாச்சும் சொல்ல முடியும். ஸோ ஃபங்க்ஷன் ஆக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இன் ஒவ்வொரு டொமைன். ஓகேவா? ஸோ அது ஒரு இன்னொரு பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டர் வர கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டினாமினேட்டர் மோஸ்ட்லி எல்லா இடங்களையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டினாமினேட்டர் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங், இதுதான் பேசிக்ஸ்லேருந்து. ஓகே, ஸோ எப்பவுமே ஃபங்க்ஷன் வந்து காமன்லி நம்ம அசியூம் பண்ணுறது என்னன்னா ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் இன் ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் வந்து இந்த எக்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் தட் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இங்க வந்து எந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன்ட் ஆகுதுன்னு சொல்ல மேம். எஸ், எதுப்பா equate to 0? ஹாரிஷ் நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா which denominator or numerator, எதை நம்ம வந்து equate to 0 கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகணும். ஓகே, so that is 1/0 வரக்கூடாது. wherever you see, okay, 1 by இல்லாட்டி denominator, numerator denominator வரும்போது denominator, so இந்த 1/0 scenario வந்து வரக்கூடாது. 1/0 வந்து வரவே கூடாது. Yes Harish, very good, denominator. Okay, so denominator should not be equal to 0. denominator வந்து எதுக்குப்பா நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, 0 ஆகக்கூடாது. So you have to assume that every function is defined on real numbers. ஓகேவா? which means எனக்கு ரியல் நம்பர்ஸ்ல இருக்க எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிற மாதிரி தான் ஃபங்க்ஷன் எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ல அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. Is that clear? So function is defined on real numbers. Real numbers to real numbers. Okay, was that clear? பட் ரியல் நம்பர்ஸ்லேயே வந்து எல்லா நம்பரும் நம்ம வந்து ஈக்குவேட், எல்லா நம்பரும் கொடுத்தா வந்து லைக் என்ன சொல்ல, நமக்கு வந்து இந்த 1/0 கிடைக்கிற அந்த ஒரு சம் பாயிண்ட்ஸ் வில் பி தேர். ஓகேவா? அது வரக்கூடாது. எஸ் எஸ் சஞ்சனா தேவி, கரெக்ட் பா, கரெக்ட். ஸோ யூ ஆர் சீயிங் திஸ் டினாமினேட்டர், ரைட்? ஸோ எக்ஸ் மைனஸ் 3 வந்து ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. எஸ், வெரி குட். எக்ஸ் மைனஸ் 3 வந்து ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து I need to find, okay, x-க்கு தான் நான் வந்து சொன்னேன். domain is all about, domain அப்படிங்கிறது it's all about the values of x. நான் x-க்கு தான் வேல்யூ, x-க்கு நான் வந்து எது கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகாம போகுது, which means 1/0 வர அந்த கண்டிஷன் எது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகேவா? டே பசங்களா, இங்க பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து 1/0 மாறிடும், which is not defined. அந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து அந்த ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். எஸ் எஸ், எக்ஸ் மைனஸ் 1 வந்து எந்த, அதுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது பசங்களா. 0/1 வரலாம், இது வரலாம், ஆனால் இது வரக்கூடாது. திஸ் இஸ் நாட் டிஃபைன். திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து ஆல்மோஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 1க்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. பார்த்தீங்களா? எக்ஸ் மைனஸ் 3 ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. நீங்கள் இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் படிப்பீங்க. ஸோ அதில் வந்து இன்னும் வந்து என்ன சொல்லிது, இன்இக்வாலிட்டி கிடையாது. ஸோ அதில் வந்து வி வில் டூ சம் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் கொஞ்சம் வந்து நமக்கு இங்கே தேவை. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ப்ளஸ் 3 அப்படின்னு போட்டுருவேன். ஸோ மைனஸ் 3 அண்ட் ப்ளஸ் 3 வந்து கேன்சல். எனக்கு எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ வரக்கூடாதுன்னு தான் எனக்கு வேணும். கரெக்டா? எக்ஸுக்கு எந்த வேல்யூ வரக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அப்படி பண்ணும்போது எக்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 3 வருமா? x should not be equal to 3. x should not be equal to 3. இப்போ நீங்களே அந்த 3 வேல்யூ போட்டு பாருங்க. 3 minus 3 is 0. மற்றபடி வேற எந்த வேல்யூஸ் if I put for வேல்யூ இந்த xக்கு நான் வந்து எந்த வேல்யூஸ் நான் புட் பண்ணாலும் except 3 புட் பண்ணா
put பண்ணாலா okay except 3 போடல அப்படினா எனக்கு 1/0 அந்த கண்டிஷன் வராது. If I put x is equal to 3 அப்படினா I will get 1/0 format, so which is not defined. So how you will write the domain? So domain is nothing but, so domain belongs to, நான் வந்து சொன்னேன், so real numbersல இருந்து real numbers போகுது. So real numbers தான் first x, அந்த first x y இருக்குது இல்ல, ordered pair எடுங்க, x comma y. Okay, so this is domain. So அந்த இதுல வந்து இந்த real numbers தான் இருக்குது. So what you have to do, real numbersல எல்லா numbersum என்னால I can substitute in the place of x except minus except 3. Is that clear? Is that clear pasangla? Do you have any doubts? Hi Gokul, hi, good evening pa, good evening. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ ரியல் நம்பர்ஸ்ல இருந்தா அந்த 3 அப்படிங்கிற அந்த டேர்ம் மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணா this function is defined on all the points in the real numbers. Clear? Clear? Is that clear? Yes, good. Yes, good. Okay, Sanjana Devi okay, Harish okay. Yes, okay, clear? Can we go to the next question? Next question. இப்போ suppose ஏதாச்சும் polynomials வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். Okay, give you want okay, எல்லாமே நான் வந்து கொஞ்சம் advanced தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். Okay, so if I give you this question வெச்சுக்கோங்களேன். So suppose simple ஒரு question, simple தான். You have homework as well. I will give you homework question, so it's at the end. Okay, so you have f of x is equal to 2x minus 3. Okay, 2x minus 3. You have to find the domain. Simple question da, ena povarum. Domain belongs to. So the relation is defined from real numbers to real numbers. R to R. R to R. ஏன்னா ஒரு சிம்பிள் தான், எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ரிலேஷன் வந்து ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு நான் வந்து என்னெல்லாம் வேல்யூஸ், வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், தட் ஐ வில் கெட் அ டிஃபைன்டு வேல்யூ. நாட் டிஃபைன் வரக்கூடாது. நாட் டிஃபைன் வர ஒரே ஒரு கேஸ் தான் அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர். மற்றபடி இந்த மாதிரி லீனியர் ஃபங்க்ஷன் இல்லாட்டி குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி ரைட் ஆல் த ரியல் நம்பர்ஸ். All the real numbers. Yes, yes, very good Harish. Range நான் வந்து சொல்றேன், so I will tell you how to find range. So அந்த range கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரும்போது you will get ஒரு some idea you will get. Okay, இப்போ இந்த question, this question, yes, very good Sanjana, very good. Okay, so f of x is equal to x square plus 2x plus 1 divided by x square minus 8x plus 12. Plus 12. Any idea? இது எப்படி பண்ணலாம்? x க்கு வந்து என்னெல்லாம் values வரக்கூடாது, என்னெல்லாம் values வரலாம். So you have to find the domain of the function. First step என்னப்பா வரும்? First step இது first எந்த ஃபார்மேட்ல இருக்கு? மேம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்ப செகண்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லணும், நீங்க சொல்றீங்க அங்க உட்காந்து, மேம் அதுதானே அதே தான். அது வந்து அந்த சாட்ல போட்டீங்க அப்படின்னா நீங்க அதுதானேன்னு சொல்றது எனக்கு தெரியாது. வெயிட் மேம் அப்படிங்க, டேய் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா போதும்டா, நானே பண்ணிக்கிறேன், நீங்க எதுக்கு பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப் என்ன வரும்? கேன் ஐ டெல்? நான் சொல்லிட்டா சொல்லி தான் தொலைங்களே மேம். டினாமினேட்டர் should not be equal to 0. okay, so denominator வந்து should not be equal to 0 வரணும். yes or no? yes Harish, correct. So what is the denominator here? x square minus 8x plus 12 should not be equal to 0. ஓகே மேம், அதுக்கப்புறம் என்ன மேம்? ஏ பசங்களா, எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஐ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஹியர். கரெக்டா? எக்ஸுக்கு வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் வரக்கூடாது, எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ், விச் ஆர் த பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸுக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வரக்கூடாது, ஸோ தட் த ஃபங்க்ஷன் வில் பி டிஃபைன். கத்திட்டேனோ? சாரி. ஓகே, எய்தர் யூ கேன் யூஸ்
Okay. Prashnam illa. Okay, so that is, you can either use, if you want to find the value of x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a, you can write. Okay? Illa abdina, x square minus 6x minus 2x plus 12 is not equal to 0. Okay, so if I take x outside, I have x minus 6. Here minus 2, if I take outside, I have x minus 6 not equal to 0. Okay, if I take x minus 6 common, I have x minus 2 which is not equal to 0. Correct? Yes, very good, Sanjana Devi, very good. So that is, I can write x minus 6 is not equal to 0, x not equal to 6, okay. So this is one condition. Next, x minus 2 should not be equal to 0, x should not be equal to 2. This is another condition. So the domain, our domain. So domain belongs to real numbers. Domain belongs to real numbers, which is, but real numbers minus the 0.6, 2. This is the final answer. Any doubts? How to find range? I will tell you. Na solren. Okay? Clear? So first we will just the domain concept okay ஆனதுக்கு அப்புறம் ரேஞ்சுக்கு போகலாம். ஸோ ரேஞ்ச் கொஸ்டின்ஸில் வந்து எப்பவுமே இப்படி தான் வரும். ஹவு டு ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டின் பண்ணலாமா? திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் இஸ் ரூட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இஸ், இப்போ வந்து ஒரு செகண்ட் டிகிரி வந்துச்சு அப்படின்னா தேர்ட் டிகிரி வந்தால் கூட யூ கேன் அந்த ஃபேக்டரைஸ் பண்ணி தான் அந்த இது பண்ணோம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். மேம் ரூட் வருது. ஓகே, ஐயோ உங்களுக்கு இது வரைக்கும் நோட்ஸ் கிடைக்கலையா? ஓ, ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட், பட் ஐ ஹாவ் அப்டேட்டட். சுபஸ்ரீ வாங்க. x நாட் ஈக்குவல் டு 1. ஓகே, இது கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிக்கணும். வி ஹேவ் டு யூஸ் 2 கான்செப்ட்ஸ் ஹியர். சுபஸ்ரீ கொஞ்சம் ஐ டிட் மை பார்ட். ஓகே, உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஓகே கிடைச்சிருச்சு. ஓகே ஃபைன். நானும் ஐ தாட் ஐ டிட் மை பார்ட். அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இதில் வந்து வி ஹேவ் டு யூஸ் 2 கான்செப்ட்ஸ் ஹியர். 2 கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஒரு கான்செப்ட் என்னன்னா, ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வரக்கூடாது. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரைட் ஹியர் 2 கான்செப்ட்ஸ் வி ஆர் யூசிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, root cannot be negative. ரூட்ல வந்து நெகட்டிவ் வரக்கூடாது. because the function is from real numbers to real. அது நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. if they are asking something, roots வந்து இப்ப real numbers to real numbers வருது, கரெக்டா? so real numbers ஒரு வேற கான்செப்ட், யூ வில் ஹாவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. தட் இஸ் நெகட்டிவ் ரூட் வரவங்களெல்லாம் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த ஒரு கேட்டகரியில் மாற்றிடுவோம். ஸோ ஹியர் த ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ்னால வி கான்ட் டேக் பாசிட்டிவ் வேல்யூஸ். ஐ மீன் சாரி, பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. ரூட்குள்ளார நெகட்டிவ் வரக்கூடாது. ஓகே, x square minus 1 not equal to 0, right? Yes, அது ஒரு condition தான். இல்ல trigonometry அங்கேயே இருக்கட்டும். So we just started trigonometry, ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே வந்து ரூட் cannot be 0 அப்படின்னா ரூட்குள்ளார இருக்கிறவங்க, ஓகேவா? சப்போஸ் ரூட் y அப்படின்னு இருந்தவங்க, it should be y should be greater than or equal to 0 இருக்கணும். y should be greater than or equal to 0. Next condition, next concept வந்து denominator should not be equal to 0. இதுதான் வந்து ரெண்டு கண்டிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் இங்கே ஒரு ஃபங்க்ஷன். ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் அது. ஸோ 2 ஃபங்க்ஷன் வரும். எக்ஸுக்கு வந்து நம்ம ஒரே வேல்யூ தான் கொடுக்குறோம். ஸோ if I give x is equal to 1 here, இங்கேயும் x is equal to 1 தான் வரும், இங்கேயும் x is equal to 1 தான் வரும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ அதனால
இங்க next concept வந்து ஐயோ ஓகே next concept என்னன்னா நாம வந்து இவங்களோட intersection ஓகேவா common intersection will be the domain. Is that clear? Is that clear? இது என்ன மேம் அது நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஓகே is that clear? ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பண்ணலாமா ரூட் cannot be negative ஸோ ரூட்டுக்குள்ளார எந்த கொஸ்டின் வரட்டும் எந்த கொஸ்டின் வந்தாலும் ரூட்டில் எது வரக்கூடாது நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது ஆஸ் ஆஃப் நவ் ஓகே ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்போது ரூட்குள்ளார நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணலாம் அப்போ நீங்கள் படிப்பீங்க ஓகே ஸோ தட் இஸ் 4 minus x should be greater than or equal to 0 okay 4 minus x greater than or equal to 0 so இங்க பாருங்க எனக்கு x ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும் ஓகே எனக்கு x ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும் I have to eliminate this plus 4 here இங்க plus 4 போறதுக்கு what we will do அப்படினா plus 4 கூட I will just add a negative 4 minus x less than or equal to so இங்க நீங்க என்னலாம் இப்ப LHS ல நீங்க என்னவோ பண்ணுங்க அது நீங்க அப்படியே RHS லயும் பண்ணனும் so minus 4 okay so plus 4 and minus 4 will get cancelled so minus x less than or equal to minus 4 clear so but I need x ஓட வேல்யூ மேம் எனக்கு x ஓட வேல்யூ தான் வேணும் ஆனா அங்க ஒரு -1 இருக்கு so -1 போறதுக்கு நம்ம வந்து technically what we will do we will just divide a -1 here inge -1 divide panna inge I have to divide a -1 yes or no so inga vandu you have to keep in mind na idu vandu red color box la podren okay I will just because and or portion vandu important okay இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படினா நெகட்டிவ் கேன்சல் ஆகும் நெகட்டிவ் will get cancelled okay I have to அத வந்து நான் சொல்லணும் with the team அப்புறமேல என்னால ஏதாச்சும் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீக்ல பண்ண முடியுமா இட்ஸ் a doubt ஓகேவா சரி இப்போ if we are dividing ஒரு நெகட்டிவ் சைனால இன்இகுவாலிட்டியை டிவைட் பண்றீங்க அப்படினா அந்த டிவைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்இகுவாலிட்டியோட சைன் ரிவர்ஸ் ஆயிடும் எஸ் சஞ்சனா தேவி எஸ் கரெக்ட் சோ x வந்து இப்ப greater than or equal to இருந்தது less than or equal to 4 ஆ மாறிடும் so this portion you have to keep in mind இங்க இருந்தது அது அப்படி ஓகே அது நெகட்டிவ் சைனால நீங்க டிவைட் பண்ணாதான் சைன் கிடையாது சைன் சேஞ்ச் ஆகும் இல்ல பாசிட்டிவால பண்ணீங்க அப்படினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது no problem so sign will be as it is ஓகேவா so we got x less than 4 x வந்து less than or equal to 4 okay va so we will draw a number line here okay so inga 0 இருக்கட்டும் 0 is the like ஒரு common point மாதிரி so 4 less than x less than 4 அப்படினா less than or equal to இருக்கு so 4 is included அம்மாடி 4 is included okay va 4 included ஆ இருக்கு மத்தபடி so all the numbers which is less than x நம்ம வந்து இதுல இன்க்ளூட் பண்ணோம் இன்னும் வந்து ஆன்சர் ஆகல சோ ஆன்சர் இன்னும் ஆகல சோ இங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ இது முடிஞ்சிச்சா so you have to take from here okay x square minus 1 வந்து not equal to 0 ஆ இருக்கணும் ஓகேவா not equal to 0 ஆக இருக்கணும் first condition and x square minus 1 வந்து greater than or equal to 0 ஆ இருக்கும் these are the two conditions right since இது வந்து denominatorல இருக்கு denominatorல இருக்குறதுக்கு அது கூடாம it is inside the root இப்போ வந்து என்ன பண்ணலாம் எந்த கண்டிஷன் நம்ம வந்து இத இன்டர்செக்ட் பண்ணனும் யாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இல்லாம okay you know okay good okay so which inequality should we take பசங்க நீங்களே யோசிக்கீங்க கரெக்ட்டா I told it in the correct way right x not equal to 0 வரக்கூடாது x square minus 1 greater than or equal to 0 வரணும் ஆனா 0 வரக்கூடாது equal to 0 வரக்கூடாது so should இந்த கண்டிஷன் நம்ம எடுக்கணுமா greater than or equal to எடுக்க கூடாது
Okay, you have to take greater than only. Clear? So இப்போ இந்த condition எப்படிப்பா வரும்? X square minus 1 should be greater than 0. Okay வா? Okay வா? So இதுதான் concept. So this is concept here. Okay, so concept use பண்ணி நம்ம வந்து நான் உங்களுக்கு சொன்னதுதான் சொல்லியிருக்கேன். Negative infinity. Okay, okay. You are almost there, Harish. Almost there, but okay, நீங்க வந்து யூஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட். You are almost there. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது இதுல. ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர். ஸோ ஐ நீட் அ வேல்யூ. எனக்கு வந்து என்ன வேல்யூப்பா வேணும்? எனக்கு என்ன வேல்யூ வேணும்? எக்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். கரெக்டா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துடும். கரெக்டா? இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த கண்டிஷன், வாட் திஸ் கண்டிஷன் மீன்? இந்த கண்டிஷன் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, the value of x should be greater than 1. ஓகே, greater than 1 இருக்கும். வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் வந்து நீங்க எதுவோ நீ எக்ஸ் வந்து ஏதோ போடுறீங்க, அது 1 விட கிரேட்டரா இருக்கணும். ஐ மீன் 1 விட அந்த ரிசல்ட் இருக்குது இல்லையா, 1 விட கிரேட்டர் the value of x square, the value of x square. So whatever you are giving, the value of x square வந்து எப்பவுமே 1 விட கிரேட்டரா இருக்கணும். ஸோ அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் வருது. கரெக்டா? ஸோ எக்ஸுக்கு வந்து x less than or equal to plus or minus 1 அப்படின்னு வருது. கரெக்டா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இதுலயே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, x greater than 1. x greater than 1. ஓகே, மேக் சென்ஸ். x greater than 1. இப்போ நான் வந்து greater than 1ல ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், ஏதோ கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எஸ் எஸ் எஸ். ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டா? that is x square greater than 1ல x square 1 விட கிரேட்டர் தான் எனக்கு நம்பர். so this condition satisfies. correct? this condition satisfies. next condition பாருங்க, x வந்து greater than minus 1. x வந்து greater than minus 1. அப்படி வந்து நம்ம ஓகே, ஸோ இப்போ வந்து x மேம் கரெக்ட் தானே மேம்? x விட x விட ஐ மீன் மைனஸ் 1 விட ஏதாச்சும் ஒரு பெரிய நம்பர் நான் கொடுத்தா ஓகே, எனக்கு 1 விட பெருசாக தான் கிடைக்குது. பசங்களா, இப்போ நான் வந்து -2 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் ஐ கிவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 கொடுத்தா கூட எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் 1 தான் வரும். கரெக்டா? -2 ஓட ஸ்கொயர் இஸ் 4, 4 இஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போ நம்ம வந்து ஓகே ஓகேப்பா, எனக்கு அது போதும் சஞ்சனா தேவி, தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ஓகே, சூப்பர், ஐ எம் கிளாட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். மேம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணணும். கரெக்டா? டொமைன்ல வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன தெரியுமா வரும்? எக்ஸ் லெஸ் தேன் -1. ஓகே, ஸோ த சைன் வில் சேஞ்ச். ஸோ எல்லாமே இந்த என்ன சொல்ற டிசைடிங் ஃபேக்டர், அந்த டிசைடிங் கண்டிஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஷுட் பி கிரேட்டர் தேன் 1. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே இப்போ இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ் வருதா? ஸோ யூ ஹாவ் 1 ஹியர் அண்ட் யூ ஹாவ் -1 ஹியர். யூ ஹாவ் 1 ஹியர் அண்ட் -1. ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகே, நெகட்டிவ் இன்ஃபினிட்டி, திஸ் இஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் 1, எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா ஸோ இட் வில் கோ லைக் திஸ், it will go like this. இப்போ வந்து இந்த பாருங்க, common intersection will be the domain. common intersection will be the domain அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? so this is one of the domain, I mean one of the domain வர்றதுக்கு ஒரு கண்டிஷன் அது. so பசங்களா, 0ல இருந்து இது வரைக்கும், so this portion is actually the common point, right? இங்க இருந்து இங்க இதுதான் வந்து intersect பண்ணுது. yes or no? இதுதான் வந்து intersect பண்ணுது. so இப்போ வந்து what we can say, sorry, that is not intersecting. என்ன மேம் நீங்க? ஓகேவா? ஸோ 1 இங்க இருக்குதா, 1 விட கிரேட்டர் தேன் அப்படின்னா இங்க இருந்து போகும். கரெக்டா? ஸோ 4 விட லெஸ் தேன் அப்படின்னா இங்க இருந்து போகும். ஸோ வாட் வில் பி த காமன் போர்ஷன்? ஸோ திஸ் இஸ் த காமன் போர்ஷன். கரெக்டா? ஸோ இந்த ஒரு ரேஞ்சும் இந்த ஒரு இன்டர்வெல்லும் இங்க தான் வந்து என்ன ஆகுது,
intersect பண்ணுது. So one of the domain அப்படிங்கிறது one is not included because the inequality sign is like this. So that is 1 க்கு வந்து open interval, comma, but 4 க்கு வந்து less than or equal to. So 4 should be included, so that will be a closed interval. இது வந்து full domain ஆகல. Okay, this is not the full domain. But இங்க பாருங்களேன், so x less than, ma'am இந்த இப்படியும் போகுது, but இதுல வந்து intersection இல்லையே ma'am. ஓகே, இங்க வந்து இன்டர்செக்ஷன் இல்லையே, அப்புறம் எப்படி பண்ணது, அப்பளம் இல்ல, அப்புறம் எப்படி பண்றது அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, since this side, so that is minus infinity to 1 open interval, because minus infinity அப்படிங்கிறது it's not a defined, அது நம்பர் எதுனே தெரியாது. 1 is not also included, but 1க்கு அந்த சைடு அந்த 1 point this எல்லாமே வந்து included, 1.1 1.2 அதெல்லாமே included. So இது வந்து எப்படி மேம் இன்க்ளூட், இதுவும் வந்து டொமைன் தருது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது மேம், இந்த இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா எப்படி மேம் எழுதுறது அப்படின்னா, ஸோ த டொமைன் நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸோ டொமைன் இஸ் ரிட்டன் ஆஸ் minus infinity to 1, ஓகே, யூனியன், ஓகே, யூனியன் open interval 1 to 4 closed interval is the answer. Clear? Any doubts? ஏன்னா ஏன் மேம் இது எடுத்தீங்க, இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்தாலும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, எஸ் ஆர் நோ, இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுத்தாலும் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ வி ஹாவ் டு லைக் என்ன சொல்லலாம், ரெண்டுமே நம்ம வந்து ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணணும். யூனியன்னா இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸும் இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ், கரெக்டா? கிளியர்? எஸ், சூப்பர்ப்பா, சூப்பர், வேற லெவல். ஓகே, clear? So these are the things. So இப்போ வந்து நீங்க என்னெல்லாம் படிச்சீங்க, ரூட் குள்ளார நெகட்டிவ் வரக்கூடாது, denominator should not be equal to 0. So இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு, you have to do the number line thing and அப்புறமேல் தான் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு வர முடியும். ஓகே, so now we will go to range. ஓகேவா, ரேஞ்சுக்கு போலாமா? So range, ma'am wait, okay, what mistake என்னாச்சு? Okay, -1, okay, thank you. இப்போ கரெக்ட் ஆச்சா? எஸ், ஓகே, ஐ மென்ட் -1. ஓகே, thank you ஹாரிஸ், thank you. ஓகே, ஸோ ரேஞ்சுக்கு வந்து எதுவுமே கிடையாது, இந்த ஒரு ஸ்டெப் பார்த்தீங்களா? ஓகே, ஸோ ஆக்சுவலி இது வந்து தெளிவாக ஆர்டியில் போட்டிருந்தாங்க, எக்ஸாக்ட்லி லைக் திஸ், ஐ டுக் இட் திஸ் ஃப்ரம் ஆர்டி சர்மா. ஸோ இதையவே ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ பாருங்கள், ஸ்டெப் 1 எனக்கு வந்து இங்கேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்கிறது எனக்கு எதுவும் அதில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே, ஸோ whatever. ஸோ அல்காரிதம் பாருங்கள், ஸ்டெப் 1 y is equal to, நான் வந்து ரேஞ்ச் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் த அப்ரோச் டு ஹவு டு ஃபைண்ட் த ரேஞ்ச். ஸோ ஸ்டெப் 1 பாருங்கள், புட் y is equal to f of x. f of x is equal to y போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், solve the equation y is equal to f of x for x in terms of y. Let this, அதெல்லாம் வேண்டாம். So suppose வந்து இங்க பாருங்க, y is equal to f of x. Okay, so there will be some function f of x there. So இந்த f of xல வந்து x அப்படிங்கிற terms கண்டிப்பாக இருக்கும். Okay, so x ஓட termsல solve பண்ணோம் அப்படின்னா x is equal to some equation you will get. அதுக்கு மாத்தி எழுத சொல்றாங்க. Yeah, so I took it this from R.D. Sharma. R.D. Sharma la irundha eduthuken this portion. Some of the questions also from it there itself. Okay, step 3 parunga, find the value of y for which the value of x obtained from this. So you have to find the value of x, find the value of y. Okay, now already sonna y is equal to f of x appdi nama vandu substitute panna, already I told f of x is the range அப்படின்ட்டு, கரெக்டா? இப்போ நான் வந்து f of x is equal to y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா y is the range, கரெக்டா? y தான் range. so y ஓட range, y ஓட interval எங்க இருக்குதோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே, so set the values of y obtained in the third operation, that will be the range. so we will do a question, then we will understand. ஓகே, first question பாருங்க. so இதுல வந்து நீங்க x பார்க்கவே தேவையில்லை, range, I mean domain கேட்டிருந்தாங்க, obviously you have to see the x, you don't have to see the x,
I mean, you have to see the x domain க்கு range பத்தி கேட்டாங்கன்னா x பத்தி நீங்க வந்து worry பண்ண கூடாது. Okay, you shouldn't be worried about your x. Okay. So இப்போ வந்து find the domain and range ன்னு சொல்லிருக்காங்களா? Simple. So domain என்னப்பா வரும் நீங்களே சொல்லுங்க. What will be the domain here? So what is f of x? First of all, f of x is equal to x minus 2 divided by 3 minus x. Okay. So denominator should not be equal to 0, ma'am. 3 minus x should not be equal to 0, ma'am. Correcta? Correcta? Hi. Hema. Hema. Something like that, right? Priyamu. Yes. Okay. இது என்ன பவர் x 3 minus x should not be equal to 0. Minus x should not be equal to 3. X should not be equal to என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. 3 minus of 3. 3 minus of 3 வரக்கூடாது. கரெக்டா? 3 இதை வந்து திருப்பியும் எழுதலாம், பிரச்சனை கிடையாது. எப்படி தெரியுமா? X, so you have 3 minus x not equal to 0. If you multiply பண்ணிருங்க. So x minus 3 should not be equal to 0. இந்த மாதிரி நீங்க எழுதலாம். Hi Sanjay. Hi Sanjay diary. Okay. So x should not be equal to 3. So domain வந்து domain belongs to real numbers except 3. Clear? Except 3. Except 3. Is that clear? Clear? Yes, we have that question. Priya, I will solve that, okay? Yes. Okay. So next one, the range. So pasangla range. First step என்னவா இருந்துச்சு? First step வந்து f of x வந்து you have to equate it to y, correct? So what is f of x? X minus 2 divided by 3 minus x should be equal to y. Okay, so cross multiply பண்ணுங்க. So we'll get x minus 2 is equal to 3y minus xy you will get. Okay. So x இருக்கிற terms எல்லாம் நான் ஒரு சைடு கொண்டு வந்துறேன். அந்த x இருக்கிற terms I'm bringing to one side, okay? So x plus xy is equal to 3y plus 2. So can I take x outside? X வெளியில எடுத்தோம் அப்படின்னா 1 plus y is equal to 3y plus 2 I will get. இது வரைக்கும் ஓகேவா? So x is equal to second step என்ன? x is equal to அந்த formula நான் எடுத்துட்டு வரணும். So இந்த term வந்து இந்த சைடு எடுத்துட்டு போனா I will get 3y plus 2 divided by 1 plus y. 1 plus y. So இது வந்து நம்ம ஆல்ரெடி டொமைன்ல வந்து சால்வ் பண்ண அந்த ஃபார்முலா வந்துச்சு. So I need to get இந்த y ஓட வேல்யூ, y க்கு பாசிபிளான வேல்யூஸ் தான் எனக்கு வந்து வேணும். ஓகேவா? So here numerator denominator எங்க நீங்க வந்து numerator denominator பார்த்தாலும் denominator should not be equal to 0, that is 1 plus y. 1 plus y should not be equal to 0. Y வந்து should not be equal to minus 1. Therefore, range அப்படிங்கிறது real numbers minus 1. Answer. Clear? Any doubts you have? Easy, right? And the steps நீங்க follow பண்ணா போதும். First step என்னடா? f of x is equal to y. Second step என்ன? x is equal to அந்த formatல நீங்க வந்து கொண்டு வரணும். Clear? Okay pa Harish, good. Very good. I hope you got an idea. You're my pumpkin. Hello, honey bunny. Clear, Matanga? Yes, Sanjana Devi. Clear. Okay. So next question, Balama. Next question. Find the domain and range. Okay, should we do this question or this question? Okay, we will do this question. எப்படியும் பிரியா அம்மு கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால நம்ம இதுவே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ
So you have to find the domain and range of the following function. F of x is equal to root 9 minus x square. So first we will find domain. How many questions left, man? Only like I would say 1, 2, 3, 4, 5 questions. 5 questions and you have 2 questions homework. Now when the purposefully as a homework poten. Coaching. Like there is this movie dialogue, right? Yaar nee, nanda coach. Coach ko, எனக்கு இல்ல. உங்க ஜோக் நாங்க கேட்டோமா? So find the, okay, பிரியாமு நீங்க இருந்தீங்க அப்படினா அட்டெண்டன்ஸ் போடுங்க பாப்போம். நாங்க இருக்க மேம். I am here only. I am waiting. நீங்க வெயிட் பண்ணுங்க. Okay. So find the domain and range of the following real functions. F of x is equal to. Okay. Okay, so we will find domain. Domain கண்டுபிடிக்கலாமா? Yes, ma'am. So the function f of x அப்படிங்கிறது f of x is equal to root of 9 minus x square. 9 minus x square. So இப்பதான் நீங்க படிச்சீங்க மேம் ரூட் குள்ளார என்ன வரக்கூடாது? நெகட்டிவ் வரக்கூடாது மேம். கரெக்டா? So that is 9 minus x square should be greater than or equal to 0 minus x square. So x மட்டும்தான் எனக்கு வேணும். So I will just add minus 9 here and here as well. So அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? Minus x square greater than or equal to minus 9. Right? இப்போ வந்து என்ன பண்ணலாம்? Minus வந்து எனக்கு போணும். So I will just divide the whole equation by minus 1. So அப்போ என்ன வரும்? X square less than or equal to 9 வந்துரும். கரெக்டா? So x less than or equal to plus or minus 3. Okay. இந்த இன்இக்வாலிட்டி இப்படி வந்து x less than plus or minus 3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டியை எப்படி தெரியுமா எழுதலாம்? minus 3 less than or equal to x less than or equal to 3. So this is how this is represented. Is that clear? Clear? Akash JE 2027. Oh. Ma'am, domain is x greater than or equal to 3 plus or minus 3 வராது. ஒரு magic காட்டுடா. Okay. Hi Akash, how are you? I hope you are doing fine. I don't remember that much, but you came. That matters. Hello. Okay. So domain வந்து இதுதான். Okay, so domain கிடையாது domain. So இது வந்து எப்படி மேம் domain அப்படிங்கிற எழுதுறது? So domain அப்படிங்கிறது domain belongs to minus 3 comma 3. Okay, this is how you will write. This is how you will write. This is how you have to write. Yes Akash. Yes. Okay வா clear domain கண்டுபிடிச்சது clear yes Sanjana, correct pa, correct. Okay, yes. So I will tell you இப்போ வந்து next step வந்து we have to find a range, correct? So range நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? range first step என்னது? y is equal to f of x is equal to y. f of x வந்து y க்கு I have to equate. What is f of x? Root of 9 minus x square, that is equal to y. So remove the என்னது? This is in NCERT. Yes, this is in NCERT. Yes. இது NCERT ல இருக்கு. 16 minus x square. நீங்க வந்து அத போட்டு பாருங்க. 16 minus x square. Okay, இதுவும் வந்து ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு ஃபேமஸான क्वेश्चन அப்படினு கூட சொல்லலாம். Okay, so to remove the என்ன ரிமூவ் பண்ண? To remove the square root. So 9 minus x square is equal to y square. கரெக்ட்டா? So minus x square இப்படி வருமா? 9 minus y square is equal to x square. Okay, so x is equal to root of 9 minus y square. I already did this question. Good. Very good. So x is equal to root of 9 minus y square. So இதே condition, அதே condition தான் இதுவும்.
So, அப்ப வந்து நீங்க என்ன எழுதணும்? 9 minus y square should be greater than or equal to 0. Since y is inside the root. So, இப்ப வந்து என்னப்பா வரும்? So, நீங்க வந்து solve பண்ணி வரும்போது minus y square should be greater than or equal to 9. Y square should be greater than or equal to 9. Y வந்து greater than or equal to plus or minus 3. Plus or minus 3. Yes or no? Completed, ma'am. Super, Harish. Super. Okay. So, you got this, right? So, y belongs to 3, minus 3, 3, ma'am. அவ்வளோதானா? இல்ல. So, இங்க பாருங்க. Root of 9 minus x square. So, this is, இது வந்து root, correctா? இந்த whole thing வந்து greater than or equal to 0 இருக்கணும். Same answer. You got the same answer. Good, good, good. In the whole thing, root of, அதாவது f of x is equal to root of 9 minus x square, correct? Root of 9 minus x square should be greater than or equal to 0 because the function is defined from real numbers to real numbers. If you got a negative number அப்படினா அது real numbersல வராது. Okay? Yes. So, அதனால, so we got this, right? So, இப்போ வந்து ஒரு condition வந்து போடுங்க, 0 போடுங்க. So, ஒரு condition வந்து it should be greater than or equal to 0, right? So, இந்த மாதிரி. So, now I have minus 3 and 3 here, okay? So, x வந்து less than 3 இருக்கணும். இங்க பாருங்க, இந்த portion. இந்த portion, இங்க பாருங்க. Minus 3 less than or equal to y less than or equal to 3. So, y should be less than or equal to 3. So, this is 3. So, less than or equal to அப்படினா இந்த side போயிடும். So, where is this common point? This is the common point. So, since greater than or equal to அப்படின் வரனால, so range வந்து, range belongs to closed interval 0, closed interval 3 is the correct answer. Clear? Any doubts you have? Very important question. So, இதுவே ஒரு question அடுத்த ஒரு இயர்ல கூட கேட்கலாம். When we square negative, it will be positive. Square. அது என்ன சொல்றாங்க? f of x root of negative வரக்கூடாது அப்படிங்கறாங்க. ஓகேவா? நெகட்டிவ் வரக்கூடாது. அந்த போர்ஷனே வந்து நெகட்டிவ் வரக்கூடாது அப்படிங்கறாங்க. So நெகட்டிவ் வராது இல்லையா? ஸ்கொயர் ரூட்ல இங்க பாருங்க, root of 9 minus x square. அங்க நெகட்டிவ் வராது. root of நெகட்டிவ் வரக்கூடாது அப்படினா ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸ்ல தான் வந்து என்ன function defined ஆகுது, கரெக்ட்டா? Function is defined from real numbers to real numbers. So if I am getting a output, it has to be a real number. Okay? So real numbers la endha numbers வேணாலும் வரலாம், but complex number வரக்கூடாது. So that is the main thing. Okay? என்ன ஹார்ட் தெரிக்குது, 100% தெரிக்குதாங்க. ஓகே. So okay? Yes? Okay. Okay. Next question. This question. I like this question. I like this question. Find the domain and range of the following real function f of x is equal to x by 1 plus x square. 1 plus x square. You have to find the domain here. I think it's, I will just check. X 1 minus x square வரணும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாவே. I thought I will give this as homework. Wait பண்ணுங்க, பார்க்கறேன். Okay. F of x is equal to 1. Okay. That is another question. Ma'am, can you increase homework and do less question because I am hungry? நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, ஒண்ணா சாப்பிடலாம். நான் என்ன கிளாஸ் நடந்துற மாதிரியே நடந்துறேன். இங்க வந்து ஜோக் பண்ணிடுவேன். Okay. Yes, okay. So, there is this another question. இது வந்து வேற question. Okay. I thought it's 1 minus x. Okay. So, we have to find the domain and range here. Find the domain and range. Okay. So, what is the function? F of x is equal to x by 1 plus x square. Okay. So, what will be? என்னப்பா வரும்? 1 plus x square வந்து Ma'am, I will do. Okay. ஐயோ, நான் அது வேற மறந்துட்டேன். Sorry, Harish. Ma'am, என்ன
Okay. Okay, so I will do the question. You watch the video later, okay, va? Okay, there are also some other students, no? Okay, so இப்போ வந்து இது. So how you will find the domain? As usual, 1 plus x square வந்து should not be equal to 0. X square should not be equal to minus 1 வருதா? Square எடுக்க முடியாதே. Okay. But இங்க பாருங்களேன், டொமைனை பாருங்களேன். ஓகே, டொமைன் பாருங்க. ஸோ வாட் வேல்யூ கொடுத்தா 1 plus x square வந்து 0, ஐ மீன் 0 ஆகாது. ஏங்க எனக்கு பசிக்காது என்னங்க எனக்கு I will just tell you one குட்டி ஸ்டோரி பா, please bear with me. So I like homemade food. Okay, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. So the thing is வந்து whenever I talk with someone, அவங்க கிட்ட நான் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கு, செகண்ட் கொஸ்டின் வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். அந்த தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பேன். பிகாஸ் ஐ லைக் டு ஹியர் என்னதான் அவங்க வந்து வீட்டில் ஓகே அவங்க என்ன வீட்டில் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் எனக்கு சொல்கிறது. ஓகே, சஞ்சனா வீட்டில் வந்து இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா, ஹாரிஷோட வீட்டில் பட்டர் சிக்கன், அதுவும் வித் பூரி, செம்ம காம்பினேஷன். ஓகே, என் வீட்டில் வந்து சின்ஸ் ஐ ஹாவ் டு குக் பை மை செல்ஃப், நான் ஏதாச்சும் ஓட்ஸு இல்லாட்டி 2 சப்பாத்தி, டைம் இருந்தால் பண்ண வேண்டியதுதான். ஓகே, உங்களை மாதிரி நம்ம ரிச் கிடையாது, ஐ ஹாவ் டு குக் பை மை செல்ஃப், என்ன பண்ணலாம். ஓகே, நல்லா சாப்பிடணும். ஓகே, ஐ ஹாவ் டு ஈட் ஃபுட். இந்த லைக் விஜய் சேதுபதி அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இல்லை பசங்களா. ஐ வில் குக். ஓகே, ஐ வில் குக் ஜிம் சிக்கன் விச் இஸ் வெரி ஈஸி டு குக். அந்த சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் ஐ வில் குக். ஓகே, தென் நான் வந்து ஓரியோ கேக் பண்ணுவேன், அந்த மாதிரி ஆம்லேட் பண்ணுவேன், அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து ஐ எம் எ குக்கர். ஓகே, ஸோ த கொஸ்டின் இஸ் வாட், இப்போ வந்து நான் எக்ஸ் ஸ்கொயர் இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. நீங்கள் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் அதை பாசிட்டிவாக மாற்றிடும், கரெக்டா? ஸோ ஐ கேன் கிவ் வாட் எவர் த ரியல் நம்பர்ஸ், ரைட்? ஸோ டொமைன் வந்து என்ன தெரியுமா, டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு ஆல். யூ ஹாவ் டு ஈட். எஸ் யூ, அது வெரி குட் அம்பிஷன். ஐ ஆல்சோ, எனக்கு அதுதான். ஸோ இந்த அனந்து சார் வந்து Xylemோட ஃபவுண்டர், ஓகே, கோ ஃபவுண்டர். ஸோ இன் ஒன் இன்டர்வியூ ஹி செட், எனக்கு வந்து சாப்பிடும்போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு காட்டக்கூடாது, ஓகேவா? ஸோ அப்படின்ட்டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு காட்டக்கூடாது, அந்த மாதிரி ஐ ஹாவ் டு மேக் மணி அப்படின்னு. ஸோ ஐ ஃபீல் லைக் யா, அட் தி எண்ட் தட் இஸ் த பாயிண்ட், ரைட்? உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து ஐயோ அப்படின்னு எதுக்கு பார்க்கணும், அதுதான் தட் இஸ் ஐ லைக் தட், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ லைக். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டொமைன் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். நம்ம வந்து ஃபுட்டை பற்றி பேசினா அப்படி பேசிட்டே இருப்பேன், அது ஓகே. ஸோ யூ காட் திஸ், ரைட்? நெக்ஸ்ட் வி வில் கோ டு ரேஞ்ச். நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்க்கலாமா? ரேஞ்ச். எஸ், ஓகே, ஃபார் தட் ஐ வில் ஒர்க் மேம். நோ டயட் அண்ட் ஆல். எனக்கு டயட்டே வேணாம் மேம், எனக்கு பிடிச்சது தான் சாப்பிடணும். எஸ், பட் யூ ஆல்சோ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆஸ் வெல், ஓகேவா? ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். ஐ எம் ட்ரைங், பட் ஐ கான்ட், ஒன்லி க்ரைங் இஸ் கம்மிங், அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன். ஓகே, ஸோ ஐ எம் ட்ரைங் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆஸ் வெல் டெய்லி. அதுவும் நீங்கள் உங்களோட பார்ட் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் வச்சிடணும். அப்புறமேல் வந்து நீங்கள் பிடிச்ச சாப்பாடு சாப்பிடலாம். மேம் வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் யூனோ. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் a range. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? f of x is equal to y. f of x வந்து y-ஆ இருக்கணும், ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் y is equal to x divided by 1 plus x square. ஓகே, cross multiply பண்ணுங்க. y plus x square, y is equal to x. How you gonna you do very good Harish, super. ஓகே, இப்போவே அந்த ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி நைஸ். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஓகே, ஐ வில் ஜஸ்ட் டாக் அபவுட் திஸ் ஆஃப்டர் த கொஸ்டின். ஓகே,
பசங்க இங்க பாருங்களேன், y plus x square y is equal to, இதை நீங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணுவீங்க? ஐ மீன் எக்ஸோட டேர்ம்ஸுக்கு எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? அது என்ன மேம்? y is equal to x minus x square y. இவ்வளோதானே மேம்? இது வந்து that is y is equal to, x வெளியில எடுங்க மேம், 1 minus xy, அங்கேயும் xy இருக்குதே, என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின், ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து we can't do, ஏன்னா x is equal to அப்படின்னு ஒரு டேர்மே கிடைக்காது. ஓகே, கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் எல்லாம் எடுத்து பண்ணா அப்படியே அங்கே ஒரு x வரும்டா, ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, I'm going to rearrange this. ஸோ இது மட்டும் வேற கலரில் எழுதிக்கிறேன். I'm going to rearrange this, that is x square y minus x plus y is equal to 0. Can I write like this? ஓ, உங்களை யாருங்க வேலை செய்ய வைக்கிறது? Who does that? Hypothetical answer, no experience. Okay, I will come to that, Sanjana Devi. We will talk about that. Okay, so x square y minus x plus y அப்படின்னு கிடைச்சிருக்கா? So can I tell this is in the form of a quadratic equation? Quadratic equation அந்த ஃபார்ம்ல இருக்குதா? Quadratic equation அந்த ஃபார்ம்ல இருக்குதா? மேம் அப்படின்னா இது splitting of middle term? No, அதெல்லாம் போக வேண்டாம். x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. Okay, you can use this, right? இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாமா? எஸ், யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் வந்து உங்களுக்கு டவுட் வராததுக்கு வரக்கூடாது. ஓகே, ஸோ b is equal to minus 1, a is equal to y and c is equal to also y. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So x is equal to minus of minus will get plus or minus root of what is b square, that is 1 square is 1 minus 4y square. Okay, divided by 2y. இப்போ என்ன பண்ணலாம் மேம்? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, so you got two conditions here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா you have to find the value. ஸோ yக்கு வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் வரலாம்? ஸோ ஒரு y வந்து டினாமினேட்டரில் இருக்குது, இன்னொரு y வந்து பார்த்தீங்கன்னா ரூட்குள்ளார இருக்குது. ஸோ you have to take both the condition. ரெண்டு கண்டிஷனுமே எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து 1 minus 4y square should be greater than or equal to 0. 2y வந்து not equal to 0, which means y வந்து not equal to 0 இருக்கும். Y should not be equal to 0. Okay. So I will take this first condition, that is 1 minus 4y square should be greater than or equal to 0. Greater than or equal to, who are you? Greater than or equal to 0. So minus 4y square greater than or equal to minus 1. So minus 4 ஆல divide பண்ணும், correct? So y square less than or equal to 1 by 4 வரும். So y வந்து less than or equal to plus or minus 1 by 2. So that is minus 1 by 2 less than or equal to y less than or equal to 1 by 2. Okay, so you got this. அப்புறமேல என்ன சொன்னாங்க? y should not be equal to 0. அதுக்கு எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. So range வந்து என்ன சொல்லலாம்? So range belongs to closed interval minus 1 by 2 comma 1 by 2. அதில் இருந்து I will just eliminate the 0 point. So this is the range. ஏங்க நீங்க வந்து பட்டர் சிக்கன், பட்டர் பன்னீர் மசாலா எனக்கு எப்படி இருக்கும்? நான் இப்போவே போய் நான் வந்து பட்டர், ஐ லைக் பட்டர் கிடையாது, ஐ லைக் திஸ் பன்னீர். ஓகே, நோ ஓன். நீங்கள் என்னைய வந்து இது பண்ணிட்டு வாட்ச் திஸ் லேட்டர்ப்பா, ஓகேவா? ஐ கான் லைக் வி ஹாவ் டூ மேஜரான ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் கொஸ்டின். Find the domain and range of the function. So the function is f of x is equal to 1 by 1 minus x square.
Okay, so x belongs to real numbers already அவங்க சொல்லியிருக்காங்க. Okay, so domain நான் வந்து உங்களுக்கு அவ்வளவா நான் வந்து சொல்ல மாட்டேன். So I will go for the range. Okay ma'am, then bye. Okay Harish, நல்லா சாப்பிட்டு வாங்க. அப்போ நான் sometimes I will be there. Okay, I will be here. Okay, so 1 by 1 minus x square என்ன பண்ணலாம்? No problem, you go and eat pa. நல்லா சாப்பிடுங்க. Food is important, right? அப்போ நாங்கள் மேக்ஸ் படிக்க வேணாம், மேக்ஸ் படிக்கணும். So f of x is equal to 1 by x square. So how you will find the range? So y is equal to 1 by 1 minus x square. Cross multiply பண்ணிங்க அப்படின்னா 1 minus x square y is equal to 1 you will get. If you take y outside, you will get 1 minus x square is equal to 1. Correct? Yes or no? So y into 1 minus x square is equal to 1. Okay, இல்லாட்டி இப்படியும் பண்ணலாமா? Y x square. Okay, so 1 minus x square is equal to 1 by y. Okay, so 1 minus 1 by y is equal to x square வருமா? So y minus 1 by y is equal to x square. So I will just write it here. So x will be equal to root of y minus 1 divided by y. Yes or no? Y minus 1 divided by y. Bye ma'am, miss you. Okay Max. First time நான் கேக்குறேன் மேக்ஸ் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. Okay Harish, bye bye, tata. Okay. So x is equal to root of y minus 1 divided by y. Y minus 1 divided by. பசங்களா இப்போ y ஓட வேல்யூ எனக்கு வேணும். ஓகே, ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் y should not be equal to 0, right? ஸோ இந்த ஃபுல் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, ஒன்றுமே கிடையாது. ஸோ திஸ் என்ன எழுத மாட்டேங்குது? ஓகே, ஸோ திஸ் ஹோல் திங் should be greater than or equal to 0. x should be this, right? So x y should not be equal to 0. Okay va? So எனக்கு positive value தான் வரணும். I need to get positive value. So I will take this 0 here. Okay, 0 ஒரு பாயிண்டா வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x minus 1 அப்படிங்கிற ஒரு -1 இருக்குது இல்லையா? ஸோ அந்த 1 அப்படிங்கிறது பாயிண்ட் இருக்குது இல்லையா? ஹாய் குமார், ஹலோ ஜீவா, ரைட்? எஸ். ஸோ அந்த 1ஐயும் நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்கணும். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அது வந்து எப்படி மேம்? 0க்கு லெஸ் தேன் ஐ வில் புட் அ நம்பர். ஓகே, 0க்கு லெஸ் தேன் ஐ வில் புட் அ நம்பர். ஓகேவா? ஸோ 0க்கு லெஸ் தேன் இப்போ நான் போடுறேன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ -1 போடுறேன். ஓகே, ஸோ -1, ஸோ தட் இஸ் என்னன்னா y minus y ஓட வேல்யூ தான் நம்ம வந்து calculate sines. So it's like sines of y minus 1 by y. Okay, f of x is equal to 1 by x square y minus x square. Okay, 1. If I take y outside, 1 minus x square, y is equal to 1 minus x square, 1 by y, x square on the side, -1 in the side வந்துச்சு அப்படின்னா y minus. Okay, correct only. So இந்த sign தான் நான் எடுக்க போறேன். So what will be the value inside this? ஓகேவா? இதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு தான் எனக்கு வேணும். ஸோ இதுக்குள்ளார இருக்குது எனக்கு பாசிட்டிவ் தான் வேணும், எனக்கு நெகட்டிவ் வேணாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டேக் இப்போ வந்து இங்கே ஒரு -1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆர் -2 எடுத்துக்கிறேன் வச்சுக்கோ. ஓகே, ஃபார் யுவர் கன். ஸோ -2 -1 divided by -2. ஸோ ஐ வில் -3 by -2 I will get, right? ஸோ மைனஸ் கேன்சலாக போயிடும். ஸோ ஐ வில் கெட் இங்கே வந்து பாசிட்டிவ் வரும். கரெக்டா? ஸோ அதுவே நான் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நம்பர், ஓகே, ஐம் டேக்கிங் 1/2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1/2 -1 divided by 1/2. ஸோ ஐ வில் கெட் -1/2 divided by -1/2. ஸோ ஆக்சுவலி a negative number I'm getting. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் ஐ வில் கெட் அ பாசிட்டிவ் வேல்யூ. நீங்கள் இங்கிருந்து 0க்கு லெஸ் தேன் என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். அதுவே if I put, okay, if I put 0லேருந்து 1, in between 0 and 1ல ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தா I will get a negative here. ஓகே, எனக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது.
ஸோ அப்புறமேல் நான் வந்து ஓகே 1ல இருந்து greater than 1, okay, greater than something if I put, எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ ஐ வில் புட் 2 here. ஸோ 2 minus 1 divided by 2 which is equal to 1/2. ஸோ I'm getting a positive value. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் அண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் அங்கே தான் பாசிட்டிவ் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ எப்படிப்பா ரேஞ்ச் நீங்கள் எழுதுவீங்க? ரேஞ்ச் வில் பி, ரேஞ்ச் பிலாங்ஸ் டு minus infinity to 0 union 1 comma positive infinity. இப்படி தான் வரும். Okay, is that clear? Any doubts you have? ஸோ சயின்ஸ் எதுக்கு சயின்ஸ் அந்த சயின்ஸ் கிடையாது. சைன் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த ரூட்குள்ளார ஐ மீன் ரூட்டுக்கு இன்சைடில் இருக்கிறவங்க பாசிட்டிவாக இருக்கணும். எஸ் ஆர் நோ? ரூட்டுக்கு இன்சைடில் இருக்கிறவங்க பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அங்கே எங்கெல்லாம் பாசிட்டிவ் வருது நம்பர் லைன் எடுத்து. ஸோ 1 எப்படி மேம் நீங்கள் எடுத்தீங்க பசங்களுக்கு? y minus 1. ஸோ 1 is a point, 1 is ஒரு டிசைடிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஸோ யூ கேன் டேக் தட். ஓகே, இஸ் that clear? Any doubts you have? Yes. Okay வா, இதான்ப்பா வரும். ஈவன் யூ கேன் புட் 1 கொடுத்தாலும் வரலாம். எஸ், ஓகேப்பா, ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஐ வில் ஜஸ்ட் புரிஞ்சு போச்சு மேம். ஓகேப்பா குமார். ஓகே, எஸ், மை போன 10th ஸ்டூடெண்ட். ஓகே, ஓகேப்பா. ஸோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x. ஸோ யுவர் ஃபங்க்ஷன் இஸ் f of x is equal to 1 divided by 2 minus sin x. Sorry, 2 minus sin 3x. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம போவோம். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ சைன் எக்ஸோட ரேஞ்ச். ஸோ வாட் எவர் நீங்கள் சைன் எக்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்களோ, ஸோ சைன் எக்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது, எல்லா இடத்து ஆல் ரியல் நம்பர்ஸ் sin x is defined. ஓகேவா? நீங்கள் எக்ஸுக்கு வந்து எந்த ரியல் வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கு வந்து you will get a என்ன சொல்ல ஒரு டிஃபைன்ட் ஆன வேல்யூ you will get. ஓகே, so you can say sin x is defined on all real numbers. Okay, sin x is defined on all real numbers. Okay va? And sin x oda value நீங்க வந்து பாத்தீங்கன்னா sin x oda value, so which means range அப்படினா it will be always in between -1 and 1. So closed interval -1 நீங்க எந்த வேல்யூ வேணாலும் எடுத்து பாருங்க. நீங்க வந்து அந்த யூனிட் சர்க்கிள் நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த யூனிட் சர்க்கிளை எடுத்தாலும் சைனோட மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 1 அண்ட் மினிமம் வேல்யூ வில் பி -1. இதை விட்டு sin x-க்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த 2 things you have to keep in mind. ஓகே, இந்த 2 விஷயங்கள் தான் நீங்க வந்து you have to keep in mind. So domain வந்து you can give whatever the domain. Since இதுக்கு பின்னாடி ஐ மீன் sin 3x முன்னாடியே பின்னாடி என்னடா சொல்லுவீங்க? sin x-க்கு ஃபர்ஸ்ட் முன்னாடினா this right, பின்னாடினா this right. So sin 3x-க்கு பின்னாடி ஆல்ரெடி there is a number. ஸோ அப்போ வந்து யூ வில் கெட் என்னவா இருந்தாலும் இப்போ 0 வந்தால் கூட sin 3x இந்த சைன் வந்து 0 இருந்தாலும் கூட f of x will be defined. So domain வந்து belongs to all the real numbers. So now you have to find the range. Okay va? Now you have to find a range. So sin x, sin 3x, sin 2x என்ன வந்தாலும் okay, whatever the value, sin x இருந்தாலும் sin 2x இருந்தாலும் sin 3x இருந்தாலும், so the range will be always -1 ல இருந்து 1 வரைக்கும் தான், -1 to 1. So this is என்ன சொல்லலாம், that is fixed. Okay, so what I can say, so sin x ஓட range வந்து sin x ஓட range belongs to -1 to 1. Okay, so which means நான் வந்து -1 less than or equal to எந்த வேல்யூ கொடுத்தாலும் நீங்க தான் சொன்னீங்க sin 3x less than or equal to 1. So இது வந்து இப்படி தான் நீங்க வந்து எழுதணும். So this means this. அது first நீங்க வந்து you have to keep in mind. Okay வா? So -1 less than or equal to sin 3x less than or equal to 1. So இப்போ வந்து I need to find இதோட range தான் எனக்கு வேணும். 2 minus sin 3x. Yes, what I can do, Agash? Very sad, right? Okay, so I need to find the range of f of x. f of x வந்து எங்கெல்லாம் வந்து
ஏன்னா எங்க எது வரைக்கும் அது வந்து டிஃபைன்ட் ஆகுது அதுதான் வந்து உங்களுக்கு தெரியணும் கரெக்டா ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் ஸோ -1 to 1 வரைக்கும் sin 3x ஓட ரேஞ்ச் இருக்குது ஸோ ஐ வில் ஜஸ்ட் மல்டிப்ளை -1 ஓகேவா -1 வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன் பிகாஸ் ஐ நீட் டு ஃபைண்ட் இதோட ரேஞ்ச் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன் அப்புறமேல தான் f of x க்கு போவேன் கரெக்டா so I will do -1 நால I will multiply so -1 into -1 less than or equal to minus into sin 3x less than or equal to 1 into -1 so இது வந்து என்னப்பா வரும் 1 less than or equal to minus sin 3x less than or equal to -1 ma'am ஏன்னா மேம் இது வந்து it is not possible ma'am yes it is not possible it is wrong if you write like this so அது வந்து மாத்தி எழுதணும் -1 less than or equal to minus sin 3x less than or equal to 1 okay so next இப்போ -3 sin x வரைக்கும் ஆச்சு I need to find 2 minus 3 sin 3x correct so what I will do I will just add 2 in the full inequality கூட I will just add 2 so -1 plus 2 less than or equal to minus sin 3x less than or equal to 1 plus 2 so this will become 1 less than or equal to okay 2 so 2 minus sin 3x less than or equal to 3 வந்துரும் okay okay வா பசங்களா but 1 by ma'am 1 by 2 minus sin 3x தானே f of x எனக்கு f of x ஓட வேல்யூ தான் தெரியணும் அப்ப வந்து இது I only got ma'am நமக்கு வந்து இப்ப 2 minus sin 3x வரைக்கும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்போ என்ன மேம் பண்ணலாம் சோ இப்போ வந்து என்ன இப்போ அப்படினா இப்போ என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா so if I take the reciprocal here reciprocal எடுத்தா எனக்கு 1 by 2 minus sin 3x வருமா which is f of x ன்னு வருமா yes or no yes so I will take the reciprocal so 1 by 1 less than or equal to 1 by 2 minus sin 3x less than or equal to 1 by 3 so 1 by 1 விட 1 by 3 பெருசாடா இல்ல கரெக்ட்டா so மாத்தி எழுதுங்க so in the full term வந்து can I write like f of x correct தானே f of x is equal to 1 by 2 minus sin 3x so அப்ப நான் வந்து இந்த full termக்கு நான் f of x அப்படினு கொடுக்கிறேன் so if I rewrite this 1 by 3 less than or equal to f of x less than or equal to 1 is the answer okay so f of x oda range so which means f of x is equal to y so y belongs to closed interval 1 by 3 comma 1 is the range of this function clear any doubts you have okay so that's it so inga irukka konja questions irukku try to solve it ungalke answer kedachum okay va so I am having 1 2 4 questions idella easy dhaan pasangala inga parunga so domain will be so f of x is equal to minus of mod x okay you can give whatever the real numbers inga defined not defined ku and case e kedayadu so domain will be belongs to R but range enapa varum modulus function அப்படினா only positive right only positive values தான் வரும் so mod x க்கு வந்து positive value ஓகேவா அதுவே வந்து இது கால்குலேட் பண்றதுக்கு அப்புறம் வெளியில ஒரு நெகட்டிவ் சைன் அப்படினா it is always gives a negative sign கரெக்ட்டா so அப்படி இருந்துச்சு அப்படினா so all the negative values minus infinity ல இருந்து காமா 0 வரைக்கும் closed interval பாசிட்டிவ் நம்பரே அங்க வராது கரெக்ட்டா பாசிட்டிவே வராது is that clear yes so அப்படி இருந்துச்சுனா இதோட ஆன்சர் என்னப்பா வரும் domain so domain belongs to real numbers obviously you can give whatever real numbers you want okay range என்னப்பா வரும் range so range is always x minus 1 என்ன வரும் okay positive values தான் வரும் கரெக்ட்டா positive தான் வரும் so if you give whatever the values so, but range will be always positive கரெக்ட்டா so you can write r plus அப்படினு கூட நீங்க எழுதலாம் okay இங்க பாருங்க f of 1 கொடுத்தா I will get 1 minus 1 0 f of 2 கொடுத்தா I will get 2 minus 1 1
அதுவே நான் f of minus 1 கொடுத்தா minus 1 modulus of minus 2, I will get 2 positive values. Okay, hi ma'am, late ஆயிருச்சு பரவாயில்ல சியோன், பிரச்சனை கிடையாது. I just almost finished. Okay, so you can watch this lecture, chill session தான், உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ அவ்வளோதான் பசங்களா. ஸோ you have 2 questions homework, அந்த question you have to do it. ரெண்டுமே சூப்பரான questions. So one question is like this, one question is like this. Okay, you have to find the domain and range of the following function, and one question is the root function. எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான். ப்ளீஸ் ட்ரை டு டூ இட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ படித்தா போதும். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட்லி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து யூ வில் பி ஹேவிங் ட்ரிக்னோமெட்ரி. ஓகே, சரியா? ஓகேவா? கோர்ஸ் பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. பேம். ஃபோர்த் சாப்டர் போயிட்டாங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, பட் இருந்தாலும் யூ ஹேவ் டு ஸ்டடி ட்ரிக்னோமெட்ரி கேல்குலஸில் இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு அவ்வளோதான். ஓகே, so that's it pasangla. I hope you had a wonderful session, because I had a wonderful session. I'm very satisfied with this class. Okay, so people were there, we were interacting, everything was fine. So இதே எனர்ஜியில் நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் நீங்கள் வரீங்க. ஓகே, வித் 2x ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். 2x அப்படின்னா 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து உட்காந்து படிங்கடா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, so I hope you had a wonderful session. If you missed the session, do watch it. It's very important lecture. Okay, so I will see you on the next session. This is your Sreeshma Maam leaving, and I will see you on the next session. Bye bye and take care.